ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பூமரங்கிள் தமிழ் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்வாதேஷ் எம்எஸ். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யோகி பாபு, ஓவியா, பாலா, தங்கதுரை, சேசு இவங்க எல்லாருமே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. 19s கிட்ஸாக இருக்கக்கூடிய நேசன் அமீன்ற பிரிட்டிஷ் லேடியை கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க. இப்போ நேசனுக்கு டிவோர்ஸ் வேணும். அப்பத்தான் அமி ஒரு கண்டிஷன் போடுறா. அது என்ன அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து நேசனுக்கு ஹில்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ராயல் பேலஸில் ஒரு நாள் தங்கணும்னு சொல்கிறா. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுடைய 4 ஃப்ரெண்ட்ஸான கேபிஒய், பாலா, சேஷு, ரோபோசங்கர், தங்கதுரை இவங்க நேஷனை கொல்ல பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா நேஷன்னால தான் இவங்களுக்கு கல்யாணமே நடக்காமல் போயிடுதுங்க. இவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது ஹரிணின்ற ஒரு பொண்ணு நேஷன் அண்டு அமி கூட வர்றாங்க. இவங்களை இந்த பசங்களுக்கு பிடிச்சு போயிடுது. இவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சிம்பிளாக இவங்களை பார்த்து அங்கிள்னு சொல்லிடுறா. அதனால் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பேலஸில் அப்பர் போர்ஷனில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அமி, ஏன்னா அதில் ஒரு சீக்ரெட் மறைஞ்சிருக்கு. இதுக்கு நடுவில் ஓவியா இந்த பிளேஸுக்கு வந்து ஒரு நாள் நைட்டு மட்டும் தங்கிக்கிறேன்னு சொல்லி உள்ளே வராங்க. ஆனால் அந்த பூமர் அங்கிளுக்கு ஒரு விஷயம் தெரிய வராது. அது என்ன அப்படின்னா, ஓவியா ஒரு பொண்ணே கிடையாது. அவள் ஒரு பேயின்னு நேஷனுக்கு ஓவியா மேலே லவ் வருதுங்க. அந்த பூமர் அங்கிள் நேஷன்கிட்ட அவள் ஒரு பேயின்னு சொல்கிறாரு. பட் இவர் நம்பாமே இருக்கிறாரு. இப்போ இந்த பேலஸில் கொஞ்சம் வினோதமான விஷயங்கள்லாம் நடக்குது. அமி கிட்ட ஒரு சீக்ரெட் ஹாலோகிராம் ஃபார்முலா அண்ட் அதுதான் ஓவியா. ஆக்சுவலாக அமி ஒரு ருஷ்யன் ஸ்பை. நேஷனுடைய அப்பா ப்ராஜெக்ட் 9.0 அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட் பண்ண பார்ப்பாரு. அது ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபார்முலா. இதோட சீக்ரெட்டை பற்றி தெரிஞ்சுக்கத்தான் இங்கே வருவா அமி. தன்னுடைய கோலை ரீச் பண்ணுறதற்கு அவள் எங்கே வேணும்னாலும் போகக்கூடிய ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் நாட்டாமையா வேற அவளுடைய பிளானை யூஸ் பண்ணிப்பா. அவரை ஒரு ஹல்கா மாற்றி விட்ருவாங்க. இதுக்கு அப்புறம் நேஷனுக்கும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனிமீஸாக மாறினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதையாகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் கோஸ்ட், த்ரில்லர், சூப்பர் ஹீரோன்னு எல்லாமே கலந்த ஒரு படமாக இருக்குது. என்னதான் சூப்பர் ஹீரோ போர்ஷன் எல்லாம் குழந்தைகளை டார்கெட் பண்ணி எடுத்திருக்கிறாங்கன்னா, அண்ட் ஒரு சாங்ஸில் ஹல்க், ஸ்பைடர்மேன், தோர், பேட்மேன் அண்ட் ஜோக்கர் கேரக்டர்ஸ் எல்லாமே கிட்ஸோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய டபுள் மீனிங் டயலாக் எல்லாமே வருதுங்க. இந்த படத்தில் அவ்வளவா காமெடிஸ் இருந்தாலும் ரைட்டிங் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த படத்தை மொத்தமாக ஒரே லொக்கேஷனில் வச்சு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. காமெடி சீன்ஸை கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சாங்ஸ் ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் படத்திற்கு ஏற்ற மாதிரி ஓகே டைப்பாக தான் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓவியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. யோகி பாபுவும் அங்கங்கே சிரிக்க வைக்கிற சீன்ஸ்ல இருந்து மொத்தத்தில் இந்த படம் காமெடியான ஓவர் எக்ஸாகரேட் பண்ணப்பட்ட சீன்ஸ் அண்டு டபுள் மீனிங் டயலாக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் நல்லாவே பிடிக்கும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.